உட்காருன்னு சொன்னாங்க. எந்திரிங்க, உட்காருங்க, உட்காருங்க, எந்திரிங்க, உட்காருங்க, எந்திரிங்க, உட்காருங்க, எந்திரிங்க, உட்காருங்க, உட்காருங்க. கிளாப் பண்ணுங்க. எதுக்காக இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு வேலையுமே தொடர்ந்து செய்யும் பொழுது மூளை என்ன பண்ணும், அதுக்கு பழக்கப்படுத்த ஆரம்பிக்கும். கொரோனா காலம் தொடங்க என்ன பண்ணோம், ஒரு 21 நாளைக்கு முதல் வீட்டுல அமைக்கிறார். 21 நாள் தான் பரவாயில்ல போயிருக்கலாம். அது என்ன இப்போ 21 நாள் வீட்டுல பழகிடுச்சு அப்படின்னு நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சு. எந்த ஒரு செயல்பாடுகளை தொடர்ந்து 21 நாட்கள் நீங்க கடைபிடிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில் ஒரு அத்தியாயமா மாறி. ஸோ ஒரு தொடக்கும் போதே ஒரு அருமையான பாடலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான பாடல். அதனால காதை வந்து ரொம்ப தெளிவாக கேட்டுக்க, கேட்குற விஷயம் நல்லா மனப்பாடம் புரிய வச்சுக்க. அது ரொம்ப முக்கியமான பாடல். கேட்கலாமா? கேட்கலாமா? நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க அதுக்கு தெரிஞ்ச அப்படி முதல் வரி ரொம்ப முக்கியம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி வச்சு அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிருச்சு. இவ்வளவு கஷ்டமான பாட்டு எப்படி மனப்பாடம் பண்ணீங்க? யாராவது எனக்கு அந்த டிப்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா? எப்படி மனப்பாடம் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருந்தது. எந்த ஆசிரியர் சொன்னாங்க? தமிழாசிரியர் சொன்னாங்களா, இல்ல வயதினம் சொன்னாங்களா, உங்க தலைமையாசிரியர் ஏதாவது சொன்னாங்களா? போன்ல பாத்தீங்களா? நீங்க இதெல்லாம் எத்தனாவது படிக்கிறீங்க மாணவர்கள்? 12வது. சரி, நான் இப்ப இன்னொரு பாட்டு சொல்றேன். அந்த பாட்டு தெரிஞ்சா அப்படி கூட பண்ணி எனக்கு ஆரம்பிக்கலாங்களா? அன்னை மொழியே அழகாக சொல்லப்படி இன்னைக்கு பாவலரேறு அவளோட நூல்கள் என்ன என்ன நூல் எழுதியிருக்காரு? இந்த பக்கம் கீழே வந்துட்டோம், ஒரு பாஸ் கொடுத்துருக்கான், தெரிந்து கொடுத்துருப்பான், பக்கத்துல ஒரு துணிப்பான், கண்ணாடி கூட தாடியோட கொடுத்துருப்பாரு. இந்த பக்கம் 3வது என்ன கொடுத்துருப்பாங்க? வந்து பக்கத்துல வந்துட்டு அடுத்த வரி வாங்க. என்ன நூல் கொடுத்துருக்காங்க? கனி, பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு. வரமாட்டேங்குது. என்ன விஷயம்? நம்ம உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கணும். எப்படி சொன்ன உடனேயே உருளைக்கிழங்கு செல்லப்பட்டி வந்ததோ அதே மாதிரி அன்னை மொழி அழகான சினிமா வந்து பாத்தீங்களா? நம்ம என்ன பண்றோம்? பரவாயில்ல, நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம், இன்னும் நினைவு நம்ம ஆற்றல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நினைவு ஆற்றல் ரொம்ப முக்கியம். தலைக்கு நம்ம கொடுத்துட்டோம் வலசை போதல்ட்டு. எங்க போறோம்? வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குது? பாரு, மனசுல இருந்து அப்படியே வெளியே வருது. ஏன்னு கேட்டா நம்ம வாசிக்கிறோம், அவ்வளவுதான். வாசிக்கிறோம், புத்தகத்தை என்ன பண்றோம்? படிக்கிறோம். இயல்பு வாழ்க்கையை பயன்படுத்தி பார்க்கறமா கிட்ட கிடையாது. நல்லது செய்தல் ஆற்றுகிறாயினும் அல்லது செய்து ரொம்ப மின்னது புறநானூறு சொல்லுது. ஏங்க நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் நல்லதே செய்யுங்கன்னு சொல்லுது. நம்ம பண்றோமா? நம்ம நோட்ல சின்னதா ஒரு கோடு போட்டு அளந்து வச்சு அவங்க கூட 2ஆ போடுவோம். ஏன்னா ரொம்ப நல்லவங்க, அவ்வளவு நல்லவங்க தான் நம்ம. நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம். எந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும்? நம்பி கை வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். வைக்கிறோமா? நம்ம யாரு மேல வைக்கணும்? நம்ம மேல வைக்கணும். இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி, நாட்டு நலப்பணி திட்டம் அப்படிங்கிறதுக்குள்ள நான் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ஐயா கூப்பிட்டு நான் வர்றேங்க முதல்ல வர சொன்னேன். ஏன்னா நானும் கல்லூரியிலும் சரி பள்ளியில் படிக்கும்போது நாட்டு நலப்பணி திட்டம் மனதாக இருந்தேன். எனக்கு அது இதயமா எனக்கு அது கற்றுக் கொடுத்த விஷயம் தெரியுங்களா? எங்கேயும் ஒரு குப்பை போடாது. நான் பள்ளி படிக்கிறதுல இருந்து இப்போ கல்லூரி வரைக்கும் பேராசிரியர் ஆகிட்டேன், முதல் பேராசிரியர் ஆகிட்டேன். ஆனால் இப்போ கூட எதிர்ப்பு குப்பை போட்டு என் பேக்கோட வாட்டர் கஞ்சி தான் முடிச்சு வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு எடுத்து போடுவோம். நான் அப்போ கற்றுக்கிட்டது தான். ஏதோ ஒரு இடத்துல மரங்கள் சாஞ்சு கிடந்தா என்ன பண்ணுவான்? நேராக நின்று பேசி தான் முட்டு கொடுத்து வந்துடுவோம். நம்மளால முடிச்சதை முட்டு கொடுக்குறதுங்க அதெல்லாம் கொடுப்பா. நம்ம என்ன பண்றானா? தோன்ற இடத்துல ஒரு குப்பையை போடுறான், பப்ளிக்கான தூக்கிட்டு அப்படியே தூக்கி வச்சுருறான். யாராவது போறாங்க செருப்புலையே சரியாக வச்சுட்டு போறாங்க.
இந்த காலத்துல மாலையா நிறைய போட்டிருக்காங்க. அவங்க காலில் செருப்புலாம் போவாங்க. பொது இடங்கள்ல பாட்டில் உடச்சு போட்டுடுறோம். என்னென்ன குப்பைங்கிறது பூரா திட்டத்தை கூட்டிட்டு போயிடுறோம். அதே மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்ம தான் பேரணியெல்லாம் கூட்டி போறோம். போகும்போது நல்லா கோஷமெல்லாம் போடுவோம். ஒழிப்போம் ஒழிப்போம் நெகிழி பொய், ஒழிப்போம் ஒழிப்போம் நெகிழி பொய். வீட்டுக்கு போகும்போது எல்லாத்துக்கும் 10 கவர் வாங்கிருப்போம். சொல்றோம் செய்யணும். வீட்டு பக்கத்துல உங்களுக்கு பேர் நல்லா சொல்லுவான்னு கேட்டா இந்த காலத்துல என்ன சொன்னாங்க, நல்லா யாரும் கேட்கலாம், நம்மளை மறைச்சு பார்ப்பாங்க.